வணக்கம். இன்னைக்கு கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிகளை பார்க்கலாம். கன்னியாகுமரியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. 6 சட்டமன்ற தொகுதிகளில் முதல்ல பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, நாகர்கோயில், குளச்சல், பத்மநாபபுரம், பிளவங்கோடு, கிள்ளியூர் இந்த 6 சட்டமன்ற தொகுதிகள் தான். இதில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியை மட்டும் அதிமுக வசம் இருக்கு, நாகர்கோயில் பாஜக வசம் இருக்கு, பத்மநாபபுரம் திமுக வசம் இருக்கு, குளச்சல், பிளவங்கோடு, கிள்ளியூர் இந்த 3 தொகுதியும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வசம் இருக்கு. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிகளுக்கு இந்த தொகுதி ரொம்ப சாதகமான தொகுதி. அதிமுக ஒரே ஒரு தொகுதியில் தான் இருக்குது, பாஜக ஒரு தொகுதியில் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி இந்த கன்னியாகுமரி 6 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக சார்ந்த கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறது ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மக்கள் இந்த கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற மக்கள் அதிகபட்சமாக விவசாயம் தான் பண்ணுறாங்க, மீன்பிடி தொழில் பண்ணுறாங்க, ரப்பர் இருக்குது, சுற்றுலா தலங்களை நம்பி இருக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு தொகுதிகளையும் யார் வேட்பாளர் இருக்காங்க, யார் திமுக சார்பாவோ இல்லை கூட்டணி கட்சி சார்பாவோ போட்டி போடுறதுக்கான வேட்பு தேர்வு நடக்குது, வேட்பாளருக்கு போட்டி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்ப்போம். அது இன்னைக்கு இருக்கிற கால நிலவரத்தை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி அதிமுக வசம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறவர் தளவாய் சுந்தரம், அவரே அதிமுக கூட்டணியில் இப்போ இந்த தொகுதியில் போட்டி போடுவார். அவர் எதிர்த்து போட்டி போடுறதுக்கு சில சீட்டு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. எடப்பாடி பழனிசாமி ரிஸ்க் எடுக்கவும் விரும்பலை. அதனால பார்த்தீங்கன்னா அதிமுகவில் கன்னியாகுமரியில் தளவாய் சுந்தரம் அதிமுக சார்பாக போட்டி போட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த முறை போட்டி போட்டு தோற்று போன ஆஸ்டின் இந்த முறையும் திமுக சார்பாக போட்டி போடுறதுக்கு ஆர்வம் காட்டுவார் அப்படின்னு எதிர்பார்த்தா அவர் ஆர்வம் காட்டவே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் எப்படியா இருந்தாலும் இந்த சைடு அதிமுக பாஜக அப்படி தான் வெற்றி பெறுது, நம்ம திரும்பவும் நின்று தோத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால திமுக சார்பாக தாமரை பாரதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், ஒன்றிய செயலாளர் பாபு அப்படின்னு சொல்லிட்டு, வழக்கறிஞர் அணி சரவணன் அவரும் சரி, இளைஞரணி அகஸ்டின் அப்படிங்கிறவரும் சீட்டு கேட்டு தலைமையிட்ட முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக பார்த்தீங்கன்னா மரிய ஜெனிஃபர் அவங்க இருக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும், கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனவர்கள் அதிகமாக இருக்காங்க. மீனவர்கள், இந்து நாடார்கள், அப்புறம் கிறிஸ்தவ நாடார்கள், வெள்ளாளர்கள், பட்டியலின மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மீனவர் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இப்போ ரொம்ப மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் மீனவர் சமுதாய மக்கள் வாழ்கிற பகுதியில் மட்டும்தான் விஜய்க்கு ஆர்வமாக இருக்கிறாங்களோ ஒழிய மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற ஏரியாக்கள் எல்லாமே விஜய்க்கு பெருசாக ஆர்வம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தொகுதியில் அதிமுக ஏற்கனவே கைவசம் வச்சிருக்கிறனால திரும்பவும் தளவாய் சுந்தரம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் காங்கிரஸ் திமுக கூட்டணி கொஞ்சம் பலமான ஒரு வேட்பாளரை போட்டு அதிமுக எதிராக களத்தில் இறங்கி வேலை பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தளவாய் சுந்தரம் இந்த முறை வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது நாகர்கோயில் இப்போ பாஜக வசம் இருக்குது. எம்ஆர் காந்தி தான் அவர் இருக்கிறாரு. திரும்பவும் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு ஆட்களுக்கு மட்டுமே சீட்டு கொடுப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி பாஜகவுக்குள்ள இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே போல் பொன் ராதாகிருஷ்ணன் எனக்கு இந்த தொகுதியை கொடுங்கப்பா அப்படின்னு அவரும் என்ன செய்கிறாரு, நிதின் கட்காரி மூலமாக அவரும் காய் நவுத்திக்கிட்டு இருக்கிறாரு. சரி, இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டோம், காந்தியா பொன்னரா அப்படிங்கிறது ஒரு முடிவு வரட்டும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக கிழக்கு மாவட்ட செயலர் நாகர்கோயிலோட இப்போது சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறவர் மகேஷ், மேயராக இருக்கிற அந்த மகேஷ் மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கோயில்களுக்கு பண்ணியிருக்கிறாரு, சமுதாய கூடுதல் நிறைய கட்டியிருக்காரு. அதனால கொஞ்சம் மக்கள் மத்தியில் கொஞ்சம் செல்வாக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி முன்னாள் அமைச்சர் சுரேஷ்ராஜன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. சுரேஷ்ராஜனுக்கு அவங்க துர்கா ஸ்டாலின் அவங்க மூலமாக காய் நோத்துறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல் முன்னாள் எம்பி ஹெலன் டேவிட்சன் அவங்களும் கனிமூலம் மூலமாக சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக முத்துக்குமாரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. இந்த தடவை பாஜக இங்கே ஜெயிக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா கட்சியில் இருக்க சீனியர்களுக்கு நீங்கள் திரும்பவும் சீட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஜகவில் இருக்கிறவங்க அதிருப்தி ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே தெரியுது. அதனால பார்த்தீங்கன்னா பொன்னரா காந்தியா அப்படிங்கிறத தாண்டி இளைஞர்கள் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு பாஜக உள்ள உட்கட்சி பிரச்சனை அதிகமாக இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா காந்தியா பொன்னரா அதை தாண்டி வேற யார் அப்படிங்கிறத பாஜக முடிவு பண்ணட்டும் அப்படின்னு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா 3வது சட்டமன்ற தொகுதி குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி பிரின்ஸ் அவர் தான் இருக்கிறாரு. தொடர்ந்து 3 முறை எம்எல்ஏ ஆகிட்டார். 4வது முறை எம்எல்ஏ ஆகிறதுக்கு அவருக்கு திரும்ப வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஏற்கனவே பஞ்சாயத்தெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது.
ஏன் பிரின்ஸை தவிர வேறு யாருமே இல்லையா குளச்சல் தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்காக ஆள் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு லாரன்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. அதே போல் கிழக்கு மாவட்ட செயலாளர் தலைவர் கேடி உதயம் அவரும் இருக்கார். மீனவர் அணி நிர்வாகி மகேஷ் லாசர் அப்படிங்கிறவரும் சீட்டு கேட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கடந்த முறை பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணியில் இந்த தொகுதியை வந்து பாஜகவுக்கு ஒதுக்கிட்டாங்க. அப்போ பாஜகவில் வந்து கிழக்கு மாவட்ட தலைவர் கோபகுமார் அவர் வந்து போட்டி போடுவார். இல்லைன்னா வழக்கறிஞர் சிவகுமாருக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அதிமுக இந்த தடவை பாஜகவுக்கு ஒதுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பச்சைமால் அவர் வந்து இந்த தொகுதியில் போட்டி போட ஆசைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக பார்த்தீங்கன்னா அன்சி சோபாராணி அவங்க வந்து போட்டி போடுறாங்க. அவங்க ஏற்கனவே வேட்பாளர்லாம் அறிவிச்சிட்டாங்க. அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 4வது மிக முக்கியமான தொகுதி பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பால்வளத்துறை அமைச்சராக இருக்க மனோ தங்கராஜ் இருக்கிறாரு. மனோ தங்கராஜ் வந்து கனிமொழியோட தீவிரமான ஆதரவாளர். கனிமொழி மூலமாக பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த தொகுதியை திரும்பவும் கேட்டுக்கிட்டு இருக்கார். ஆனால் இந்த தொகுதிக்கு வந்து போட்டி போடுறாங்க. முன்னாள் மாவட்ட துணைச் செயலாளர் ஜான் கிறிஸ்டோபர் இது போட்டி போடுறாரு. அதே போல் பார்த்திங்கன்னா ஒன்றிய செயலாளர் ஜான் பிரைட் அப்படிங்கிறவரும் ஜெகநாதன் அப்படிங்கிறவரும் சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த தொகுதி அதிமுகவுக்கு ஒதுக்கிறதுக்கு இந்த தடவை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் ஜெயசுதர்சன் அவர் பேர் அடிப்படுது. நாம் தமிழர் கட்சி சார்பாக சீலன் அவர் வேட்பாளராக இருக்கார். இந்த தொகுதியில் அதிக அளவில் இந்து நாடார்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கிறிஸ்தவ நாடார்கள் இருக்காங்க, பட்டியல் சமூகத்தினர் இருக்காங்க, மலைவாழ் மக்கள் இருக்காங்க, நாயர் சமுதாய மக்கள் கொஞ்சம் இருக்கிறாங்க, கிருஷ்ணவ சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, சிறுபான்மையினர்கள் கொஞ்சம் இருக்கிறாங்க. பரவலாக சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து இந்த பகுதியில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறனால திமுக சார்பாக திரும்பவும் மனோ தங்கராஜ் போட்டி போட வாய்ப்புகள் அதிகம். அதிமுக சைடில் யார் வேட்பாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள யார் ஒருத்தவங்களாவது வேட்பாளர் தேர்வு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விளவங்கோடு தொகுதி. இந்த தொகுதியில் இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த சமுதாயத்தில் இந்த விளவங்கோடு இந்த தொகுதியில் வந்து யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து நாடார்கள் அதிகமாக இருக்காங்க, கிறிஸ்தவ நாடார்கள் இருக்காங்க, நாயர் சமுதாயம் இருக்காங்க, ஈழவ சமுதாயத்தினர் இருக்காங்க, அப்புறமா பார்த்தீங்கன்னா மீனவ சமுதாயத்தினர் கொஞ்சம் இருக்கிறாங்க. இந்த தொகுதியில் 3 முறை வந்து ஜெயித்தவங்க வந்து விஜயதரணி அவங்க தான் 3 முறை எம்எல்ஏவாக இருந்தாங்க. 2024 திடீர்னு வந்து அவங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு பாஜக சைடு போய் சேர்ந்துட்டாங்க. பாஜகவில் சேர்ந்து எம்பி சீட்டு வாங்குவாங்கன்னு எதிர்பார்த்தா அவங்களுக்கு எந்த சீட்டுமே கொடுக்கல. இப்போ திரும்பவும் அவங்க சட்டமன்ற வேட்பாளராக தான் இந்த தொகுதியில் பாஜக சார்பாக போட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா விஜயதரணி ராஜினாமா பண்ண பிறகு அந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக வந்து தாரகை அவங்க வந்து போட்டி போட்டாங்க, ஜெயிச்சாங்க. இப்போ மீண்டும் வந்து இப்போ காங்கிரஸ் கட்சி சார்பாக அவங்க கேட்குறாங்க. தாரகை ஓரளவுக்கு படிச்சிருக்கிறாங்க, படித்த மக்கள் மத்தியில் வந்து கொஞ்சம் செல்வாக்காக இருக்கிறாங்க. ஆனாலும் தாரகைக்கு கொடுக்குறதுக்கு பதிலாக எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் பினுலால் சிங் அவர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. கேஜி ரமேஷ்குமார் அவருங்கிறவரும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜயதரணி களத்தில் இறங்கும்போது அவங்களுக்கு டஃப் கொடுக்குற ஃபைட்டை வந்து யாராவது ஒருத்தவங்க நல்ல ஒரு வலுவான ஒரு வேட்பாளர் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுல காங்கிரஸ் கட்சியில் இப்போ போட்டி இருக்குது. தாரகைக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. பார்க்கலாம் காங்கிரஸ் கட்சி சார்பாக யார் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா விஜயதரணி அதிமுக கூட்டணி சார்பாக விஜயதரணிக்கு திரும்ப வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருக்கிற ஜெயசீலன், தர்மராஜ் இவங்களுமே வந்து எங்களுக்கு இந்த தொகுதியை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக பார்த்திங்கன்னா மரிய ஸ்டெல்லா அப்படிங்கிறவங்க ஏற்கனவே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாங்க. சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து இங்கே அதிகம். அதனால் இந்த தொகுதியில் காங்கிரஸ் வந்தும் காங்கிரஸில் யார் வேட்பாளர் சீட்டு வாங்குறாங்களோ அவங்க வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டமன்ற தொகுதியிலேயே வந்து கடைசி தொகுதி வந்து கிளியூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிற ராஜேஷ்குமார் அவர் வந்து 2 முறை வந்து எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ காங்கிரஸே வந்து தொகுதி அதிகமாக வாங்கியிருக்கனால அவங்களுக்கே கொடுத்து அவரே இந்த தொகுதியில் வந்து காங்கிரஸ் வேட்பாளராக போட்டி போடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ மீனவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. காங்கிரஸ் திரும்ப வெற்றி பெறுமா அப்படிங்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே தாவேகாவுக்கு விசில் சத்தம் அதிகமாக கேட்குது இந்த இப்போ தொகுதியில், கிளியூர் தொகுதியில். அதனால் பார்த்திங்கன்னா
இந்த சைடு வந்து விஜய் தாவேகா வேட்பாளர் யார் அப்படிங்கிறத டிசைட் பண்ண பிறகு தான் வந்து முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிறிஸ்தவ மீனவர்கள் அதிகமாக இருக்கிறனால இந்து நாடார்கள், கிறிஸ்தவ நாடார்கள், நாயர், அப்புறமா கணிசமான சிறுபான்மையின் மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பே இருக்கிறாங்க. இப்போ சிட்டிங் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் இருக்கார். தொடர்ந்து அவர் வந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக அவர் போட்டி போடுறதுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. அவருக்கு பெருசாக எதிர்ப்பு காட்டி எங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்குற அளவுக்குமே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் திரும்ப ராஜேஷ்குமாரே அதே தொகுதியில் போட்டி போட வாய்ப்பு இருக்குது. அதிமுக கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பாக போட்டி போடுறதை தாண்டி அதிமுகவில் தமாக ஜி.கே. வாசன் கட்சியில் வந்து முன்னாள் எம்எல்ஏ ஜான் ஜேக்கபின் மகன் நிவின் சைமன் அவர் போட்டி போடணும் அப்படின்னு சொல்லி அவரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த தொகுதியை வந்து அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாஜக கொடுக்குமா இல்லை தமாக கொடுக்குமா அப்படிங்கிறது பார்க்கலாம். அதே போல் நாம் தமிழர் கட்சி சார்பாக பார்த்தீங்கன்னா ஹிம்லர் அப்படின்னு சொல்லி ஒரு வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி ரொம்ப வலுவாக இருக்குது. காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்க திமுகவும் வலுவாக இருக்குது. திமுக சாதகமான ஒரு சட்டமன்ற தொகுதி கன்னியாகுமரி அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒன்றுமே யாருக்குமே சந்தேகம் வராது. இப்போ வந்து தாவேகா விஜய் வந்து இப்போ களத்தில் இறங்கியிருக்காரு அப்படிங்கிறனால விஜய்க்காக மீனவ சமுதாய மக்கள் மத்தியில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகள் பெருகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாகர்கோவிலை தவிர மற்ற 5 தொகுதிகளையும் திமுக கூட்டணி சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம். நாகர்கோவிலை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் தேர்வு மிக முக்கியமான ஒரு பங்களிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் அந்த தொகுதியாக இருந்தால் உங்களுடைய எண்ணம் என்ன? யார் வேட்பாளர் வந்தால் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.